வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, இந்த கன்டென்ட் ஓரியன்ட்டாவோ, இல்ல ஏதாவது கான்ஸ்பிரசி, இல்ல சீக்ரெட்டு, அஜெண்டா, இல்லுமினாட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மலான இன்னைக்கு ஒரு லவர்ஸ் டே அப்படின்ற ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இது ஒரு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பட் இன்னைக்கான டே காமனா இருக்க ஆட்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய லவ்வ பரிமாறிக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு மட்டும் தான் லவ் இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ, இப்போ இன்னைக்கு வந்து லவர்ஸ் டே அப்படின்றப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நினைவு கூறுதல் மாரி. இப்போ மகா சிவராத்திரின்றப்போ எல்லா டைமும் சாமி இருக்க தானே செய்யும். அந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் கும்பிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ, அதுக்காக ஒரு பர்ட்டிகுலரா லவ்வர்ஸ்லாம் கூடி கும்மி அடிக்கிறதுக்கு தான் லவ்வர்ஸ் டே அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. சரி, இன்னைக்கு நம்ம லவ் பத்தி பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ, அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓப்பன் மைண்டா என் மைண்ட்ல இருக்கிறது நான் அந்த லவ் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். எது லவ்னா என்ன? ஸோ, அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லவ்னா என்ன பொறுத்தவரைக்கும் என்ட்ட கேட்டீங்கன்னா, என்னோட விஷயம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல். அதாவது ஆறுதல், அரவணைப்பு அப்படின்ற மாரி விஷயம் தான் லவ். சும்மா இந்த ரொமான்டிக் வைப் இருக்கணும். அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி குடுக்குறது. அது என்ன சொல்றது? ஒரு மாரி படத்துலலாம் எக்ஸ்ட்ரா பிலிஸ் பண்ணி காட்டியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாரிலாம் இல்ல. ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த லவ் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். மெச்சூர்டா இருக்கணும். ஸோ மெச்சூர்டு தான் லவ்வுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஒரு பில்லர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பில்லர்ன்றத விட பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கணும். நான் எல்லாருக்கும் சொல்றேன். டீனேஜர்ஸா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு, ஆல்ரெடி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி, இன்னொரு லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் ஆகி, ஏதோ ஒண்ணு எந்த சிச்சுவேஷன்லேருந்து பார்க்குறீங்களோ, 2K கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஜென்சி. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இந்த லவ்வுன்றது வந்து நீங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மெச்சூரிட்டி. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு மேல் இருக்கான், ஒரு ஃபீமேல் இருக்காங்க. 2 பேரும் தான் அட்ராக்ட் ஆகுறாங்க. 2 பேர் தான் பண்றது லவ். இதுதான் இயற்கை. அதான் நான் சொல்றது நான் காதல பத்தி பேசிட்டு இருக்கேன். அன்புன்றது எல்லாத்து மேலயும் வரும். அது வேற. ஸோ எல்லாத்தையும் குழப்பிடக்கூடாது. காதல் அப்படின்றது வந்து ஒரு பெண்ணும் ஆணும் மேல வர்றது. அந்த காதல பத்தி பேசுறோம். ஸோ அதுல வந்து ஒரு ஆண்ட்ட மெச்சூரிட்டி இருக்கணும். இல்ல ஒரு பெண்ணுட்ட மெச்சூரிட்டி இருக்கணும். 2 பேர்ட்டயும் மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னா, அவங்க பிளெஸ்ஸிங் சைல்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி ஒரு லைஃப் அமையவே வாய்ப்பு இருக்கு. ரொம்ப 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 கஷ்டம். அது சோல்மேட். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். நமக்கு தேவை மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டின்னு ஒண்ணு வந்தா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். ஆப்போசிட்ல இருக்க ஜெண்டரோட புரிதலே வரும். ஸோ மெச்சூரிட்டி இல்லைன்னா அடுத்து எதுவுமே கிடையாது. நான் ஏன் இந்த மெச்சூரிட்டின்னு சொல்றேன்? மெச்சூரிட்டினா என்ன ப்ரோ இது? ஒரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. மெச்சூரிட்டி அப்படின்னா ஆப்போசிட் பர்சன் என்ன மனநிலையில இருக்காங்க? அவங்க என்ன ஒரு கான்ஷியஸ்ல இருக்காங்க? இப்ப இந்த டைம்ல பண்ணலாமா? நமக்கு ஒரு மைண்ட் இருக்கும். நமக்கு ஒரு மூட் இருக்கும். நல்லா ஹேப்பியான மைண்ட்ல இருப்போம். ஆனா ஆப்போசிட்ல இருக்க அந்த மேலோ, ஃபீமேலோ ஒரு ஆப்போசிட் மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னா, நமக்கு எவ்வளவுதான் ஹாப்பி மூவ்மெண்ட் இருந்தாலும், இன்னும் ஐயோ! நம்ம போய் பேசி, அவங்க ஏதாவது பேசி நம்ம ஹாப்பியோட மூவ்மெண்ட் போயிரும் அப்படின்னு நினைக்கிற ஆள் மெச்சூரிட்டி கிடையாது. ஸோ நாம ஹாப்பியா இருக்கோம். நம்ம பார்ட்னர் வந்து ஒரு மாரி ஏதோ மைண்டு சரியில்லாம இருக்காங்க. அப்ப அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் டைரக்ட்டா கேட்கக்கூடாது. என்ன இப்படி இருக்கு? அப்படிலாம் கேட்கக்கூடாது. மெச்சூரிட்டினா என்னன்னா, ஜஸ்ட் பக்கத்துல உட்காந்து நார்மலா பேசணும். சும்மா ஜஸ்ட் நார்மலா பேசணும். பேசும்போது அது தெரிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வார்த்தை விடும்போது, அப்படியே அது மெச்சூர்டா அத கொண்டு போகணுங்க கான்வர்சேஷன. கொண்டு போய் அவங்க அந்த மைண்ட்ல இருந்து வெளிய கொண்டு வந்து, இவங்களுடைய ஹாப்பி மூமெண்ட் இருக்குல்ல, இந்த மூமெண்ட்டோட ஷேர் பண்ணி, அவங்க 2 பேரும் ஃபுல்ஃபில் ஆகுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மெச்சூரிட்டி. ஸோ இந்த மெச்சூரிட்டி இப்போதைக்கு ஆட்கள்லாம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. மோஸ்ட்லி எனக்கே ரேரா தான் இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னா, இந்த கால சூழ்நிலைகள் அப்படி. நம்ம நாம மட்டும் அப்படி இருக்கணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, நம்ம ஆப்போசிட் ஜெண்டர் அத புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையில இருக்கணும். அதே மாரி இப்ப நாம எப்படி இருக்கோம், ஆப்போசிட் ஜெண்டர் புரிஞ்சுக்கிற தன்மையில இருந்து நாமளும் அத ரிசீவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்தாலும் சிக்கல் தான். லவ்வுன்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒண்ணு. அது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கு. பட் மனிதர்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. மனுஷனா இருக்க வைக்கிறதுக்கு இந்த லவ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நேசிக்கிறது தானே, அத பாதுகாக்க, அதுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்க எல்லாமே தோணும். ஸோ பட் இப்ப நடக்கிறதெல்லாம் பாருங்களேன். இப்ப கூட ரீசென்ட்டா பார்த்தேன். ஒரு ஸ்கூல் பசங்க 11த் படிக்கிற பசங்க. ஐயோ! திருப்பி நியூஸ்க்குள்ள போனாலும் ஒரு வழி இல்ல. சொல்லி தான் ஆகணும். ஸோ 11த் படிக்கிற பசங்கன்னு நெனைக்கிறேன். 11த்தோ, 12த்தோ படிக்கிற பசங்க. ஸ்கூலுக்கு பேக்ல கன் எடுத்துட்டு வந்து, அந்த பொண்ண சுட்டுட்டு அந்த பொண்ண சுட்டுட்டு, அது இவன சுட்டு செத்துருக்கான். இங்க என்ன நடந்திருக்கு அப்டின்னா, அந்த பொண்ணு சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. மேபி அந்த பொண்ணு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பையன் இறந்துட்டான் அங்கயே. இது லவ்வுன்னு நெனைக்கிறீங்கன்னா, அது கிடையாது. இது வந்து சைக்கோத்தனம் இதெல்லாம். லவ்வுன்றது வந்து இப்போ ஒரு பார்ட்னர்ஸ பார்க்குறோம் அப்டின்னா, இப்ப நானே இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஒண்ணு இருந்துச்சு. அது எல்லாருக்கும் ஒரு மெமரபிளான இருக்கும். ஃபர்ஸ்ட் லவ்ன்றதும் ரொம்ப மெமரபிளான எல்லாருக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது யாருக்குமே மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு
கடவுள் டிவைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் ஒரு டைம் தான் அந்த மூமெண்ட்டை காட்டுவார். அடுத்த மூமெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி திருப்பி கிடைச்சிச்சுன்னா அது ஒரு லக்கிலான பர்சன்ஸ். அப்படியும் திருப்பி கொண்டு வரலாம். அது எப்படின்றது அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லவ்ன்றது பார்ப்போம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தேன். இது வந்து பார்த்தவுடன் காதல்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்த உடனே எனக்கு எதுவுமே தோணல. அது என்ன மொழி, என்ன ஜாதி அப்படின்னு தெரியல. நான் ஒரு ஆண், அவர் ஒரு பெண், அவ்வளோதான். 2 பேரும் ஜெண்டர். ஸோ 2 பேருக்கும் பார்த்தோன்னே பத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒன் சைடு மட்டும் பத்திக்கிச்சாங்க. ஸோ அது ஒன் சைடு லவ். ஸோ ஒரு கோமாளி கதைன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்த உடனே ஒரு அந்த மூமெண்ட் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இப்போவும் அதை நினச்சா அது வந்து எனக்கு மேஜிக் மாதிரி தான் தெரியும். இது ஒரு படத்தெல்லாம் கட்டுறாங்களே, இந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டு, மற்ற பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஃபேட் அவுட் ஆகிட்டு அவங்க மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்குது. மற்றவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இந்த பொண்ணு என்கிட்ட பேசவே கிடையாது. சும்மா நிற்கிது ஓரமா. ஹாய். அந்த பிள்ளை என்கிட்ட பேசின ஒரே வார்த்தை ஹாய். அது மட்டும்தான். அந்த ஒரு வாய்ஸ் தான். இன்ன வரைக்கும் அந்த வாய்ஸ் எனக்கு மறக்கல. ஸோ அந்த ஹாய்ன்னு சொன்ன பொண்ணு இந்த பக்கத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பொண்ணுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தங்கச்சி இருக்கா. ஸோ இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சென்டரில் இருக்குது. நான் அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக கும்பதான் அந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்குது. எல்லாரும் பேசுகிறாங்க. எனக்கு அந்த அந்த பொண்ணோட அந்த இந்த மூமெண்ட், இந்த முடி அசைவு, கால் தோடு ஆடுறது, இந்த சால்லாம் பறக்கிறது, இதெல்லாம் அப்படியே நார்மலாக அந்த இன்ச்சாக அது புரியுது எனக்கு. இது வேற எங்கேயாவது நடந்துச்சா எனக்கு அப்படின்னு சத்தியமா நடக்கல. ஆனா அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இது நடக்குது? இது ஒரு எப்படி மேஜிக்கலா ஒரு நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த வளரும் பருவத்துல ஒரு 19, 20 வயசு கேப்ல இருக்கும்போது நடந்தது மூமெண்ட்டோ என்னமோ. சரி, ஒரு அழகான ஒரு உயிர். அதுக்கப்புறம் அது அதான் ஒன் சைடு சொல்லிட்டேன்ல. ஸோ அப்போ ஒன் சைடாவே போயிடுச்சு. இது இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். வேற வேற அனுபவங்கள்ல வேற வேற மாதிரியான ஒன் சைடு லவ் இருக்கும். இல்ல டபுள் சைடு லவ் இருக்கும். அப்புறம் பிரேக்கப் ஆயிருக்கும். இந்த பிரேக்கப்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல விஷயம்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகி அவங்கள எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல், அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகி இவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் 2 பேரும் பரஸ்பர ஒப்பந்தத்தோட பிரிஞ்சுக்கிறீங்களே, அது ரொம்ப ஒரு நல்ல இது ஒரு மெச்சூரிட்டி தான். நம்ம 2 பேரும் ஒத்து வராது, இதுக்கு மேலே நம்ம சஸ்டெயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மெச்சூரிட்டியாக பண்ணணும். எல்லாம் பண்ண வேண்டியெல்லாம் பண்ணி விட்டுட்டு அவன்கிட்ட வந்து பிடுங்க வேண்டியதெல்லாம், அதாவது அந்த பொண்ணு அவனை வச்சு யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் இந்த பையன் அந்த பொண்ணை எவ்வளோ யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி வெளியே போகிறது கேவலமான ஒரு செல்ஃபிஷ், அது ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை. அது கிடையாது. 2 பேரும் உண்மையிலே பழகிட்டு இருக்காங்க. பழகும்போது 2 பேருக்குமே இந்த கருத்து வேறுபாடு, முரண்பாடு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ஒத்து வராது அப்படின்னப்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வெளியே போகிறது, இதுதான் மெச்சூரிட்டி. இந்த பிரேக்கப்பை தான் நம்ம ஆதரிக்கிறோம். நீங்கள் வந்து எல்லா பிரேக்கப்பும் இந்த இதில் சொல்லிடாதீங்க. ஸோ மெச்சூரிட்டி முக்கியமான காரணம், லவ்க்கு மெச்சூரிட்டி வேணும். என்ன ப்ரோ இப்படி சொல்கிறா அப்படின்னா பார்த்தோன்னா 25 வயசு 25 மேலே தான் ப்ரோ மெச்சூரிட்டியே வருது இப்போ இருக்க ஆட்கள். அதுவும் பாதி பேருக்கு வரல. ஸோ அப்படி தானே ப்ரோ வரும். அப்போ போய் லவ் பண்ணுறதா ப்ரோனா? ஆமாம், அப்போ தான் பண்ணி அவனுக்கு வழி இல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். நமக்கு தெரியணும் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். நம்ம அவசரத்துக்கு நம்ம லவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், ஒரு பொண்ணு லவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட சுச்சுவேஷன் தான் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நமக்கு அந்த ட்ரீமாக மெமரபிளாக இருக்கும். லவ்வர்ஸாக இருக்க வரைக்கும் மெமரபிளாக இருக்கும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட நிழலில் இருப்பீங்க, அவங்களும் அவங்க பேரண்ட்ஸோட நிழலில் இருப்பாங்க. வாட் எவர், உங்களுக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை எதுவுமே இருக்காது. பட் நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்த டைமிங்கில் உங்களுக்கு அது ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ்டு எல்லாமே வெறும் லவ் மேலே தான் இருக்கும். அந்த பெண் மேலேயும் உங்கள் மேலே அந்த என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்டில் தான் இருக்கும். அது மட்டுமே இருக்க வரைக்கும் ஹாப்பியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். என்னைக்கு ரியாலிட்டி லைஃப்குள்ளே வரீங்களோ அப்போ தான் மாட்டோம். அதாவது நாம தான் பார்த்துக்கணும், நம்ம ஒய்ஃபை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம லவ்வரை நம்ம தான் பார்த்துக்கணும், அந்த பொண்ணு நம்ம ஹஸ்பண்ட் நம்ம தான் பார்த்துக்கணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே வர அழகாக இருக்கும். ஒரே ப்ரெஷ்ஷை விளக்குவானுங்க, ஒரு சோப்பு யூஸ் பண்ணுவானுங்க, ஒரே துண்டை யூஸ் பண்ணி குத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும். போக போக என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ரியாலிட்டி, அதாவது ஒரு சிலவங்க அப்படியே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் பிளெஸ்ஸிங்கான ஆட்கள். அதான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கருத்து முரண்பாட ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு காரணத்து மூலமா வரும். இவங்கள்ட்ட ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது, அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. இதில் மெயின் காரணமாக இருக்க போகிறது என்னென்னு செக்ஸ். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது டாமினேஷன் பண்ண தான் செய்யும். அதை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, பாதி பிரச்சனை, அதாவது பாதி கடத்தை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னும் முழுசாக தாண்டலை, எண்டிங் வரைக்கும் இருக்குது. அதாவது காடு வரைக்கும், கடைசி வரை சுடுகாடு போகிறோம்ல, சுடுகாடு போகிற வரைக்கும் இந்த பஞ்சாயத்து இருக்குது ரிலேஷன்ஷிப்புக்குள்ள. அதுக்கு தான் இந்த ஞானிகள் சித்தர்கள்லாம் விஷயம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டவன், நிறைய அவரானவன் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் வரமாட்டான். சரி பண்ண முடியாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன், சமாளிக்க முடியாது. ஏன்னா இப்போது நார்மல் மைண்ட் செட்டில் இருக்க ஒரு ஆள், நார்மல் மைண்ட் செட்டில் ஒரு ஒர்க் போகிறவன், ஆஃபீஸ் போகிறவன், இல்லை வெட்டியாக தெரியவன், ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்க ஆட்களுக்கு பெருசாக எதுவும் புரியாது. இவங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ, இவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான்.
ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே வாழ்றதுக்கு தேவையான அறிவு இருக்கும், நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த ஞானிகள், சித்தர்கள்னு சொல்கிறவங்க சன்னியாசியமாக இருக்கிறது சொல்லலை, மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக இருக்கவங்க, அதாவது புரிதல் அதிகமாக இருக்கவங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுந்தால் கூட அதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது வாழ்க்கையில் இவங்க பண்ணுற விஷயத்த ஃபுல்லாக அதில் பாசிபிலிட்டி, இப்போ எது பாசிபிள் எது பாசிபிள் இல்லை அப்படின்ற 2 விஷயமா பார்த்துட்டே போவாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்கே போகாத இது நடக்கும், இங்கே இது நடக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களால முடியாது. நமக்கு தெரியும் இவங்க இதை பண்ணாங்கன்னா இது நடக்கும்னு தெரியும், அவங்க அதை பண்ணாங்கன்னா இது நடக்காதுன்னு தெரியும். இது தெரிஞ்சனால நம்ம வாயை மட்டும் சும்மாவும் இருக்க மாட்டோம். நம்ம சொல்லுவோமா, இங்கே தான் முரண்பாடு வரும். ஏன்னா அவங்களுக்கு இப்படி இது எப்படி நான் பாட்டுக்கு போகிறேன், இதனால எப்படி இது நடக்கும் நீயா கற்பனை பண்ணுறியா, நீயா சொல்கிறியா, உனக்கு எப்படி அது தெரியும், இதெல்லாம் நீ என்ன உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வர அவனுக்கு. இங்கே தான் ட்ரிகர் பாயிண்ட் ஆகும். இதில் 2 பேருமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் மெச்சூரிட்டியில் இருந்தாங்கன்னா என் பார்ட்னர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது சரியாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவாங்க, அது ஃபேமே டாமினேஷன் ஆல்ஃபா மேல் அப்படின்லாம் சீன் போடுவாங்க. அது கிடையாது. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வீட்டில் லீட் பண்ணுறது யார், ஹஸ்பண்ட் தானே. ஸோ கேட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? சரியான விஷயங்கள் சொன்னாலும் கேளுங்க, தவறான விஷயங்கள் சொன்னால் இக்னோர் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதையும் அவங்களுக்கு இக்னோர் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு பண்ணுற சாமர்த்தியம் தான் பண்ணுங்கிட்ட இருக்கணும். அது பண்ணாமல் அவனை பிடிக்காதோ அப்படின்னு போனீங்கன்னா சண்டை தான் வரும். ஸோ இவ்வளோ இந்த வரைக்கும் புரிஞ்சிருப்பீங்க, இந்த லவ்வில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குன்னு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, 2 பேரும் சூப்பராக அமைஞ்சிருச்சு போகிறோம். என் ஒய்ஃப் என்ன நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, என் ஹஸ்பண்டு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, செம்மையாக லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா அது நல்ல விஷயம்தான். இதை எவ்வளோக்கு எவ்வளோ இன்னும் செக்யூராக கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போங்க. பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க பழகுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு உங்களுக்கு இப்போதைக்கு காலேஜ் முடிச்சிட்டிங்க, ஒர்க் போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் தனியாக ஃபினான்ஷியலாக அவங்கள சரி பண்ணிக்க முடியும், சேஃப்டி பண்ணிக்க முடியும், ஒரு பார்ட்னர் வந்தாங்களோ அவங்களும் சமாளிக்க முடியும் அப்படின்னா அப்போ டிசிஷன் எடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து காதல்ன்றது வந்து கிடைக்காத ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, கிடைச்சி வேஸ்ட் பண்ணுறவங்க ஆட்கள் நிறையா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அதுக்காக 40-50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா அது கிடையாது. ஸோ ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு 20 காலேஜ்லேயே போய் எல்லாத்தையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. காலேஜ் முடிச்சுட்டு போங்க, ஃபினான்ஷியல் க்ரோத் ஆகிக்கோங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்குது. நான் சொல்கிறது வந்து இதுக்கப்புறம் நடக்க போகிற பஞ்சத்தெல்லாம் வேறு, இது நான் காமனாக பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இதை நம்ம பாலிடிக்ஸ்லாம் பேசாமல் காமனாக பேசுகிறேன். ஸோ ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அடுத்த வேளை சாப்பிடணும், காதலை மட்டுமே தின்னுட்டு வர முடியாது. என் பொண்டாட்டி தேனே மானே அப்படின்னு சொன்னால் மட்டும் வயிறு நம்பாது. வயிறு நம்பணும்னா சோறு சமைச்சு திங்கணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஃபினான்ஸ் வேணும். ஃபினான்ஸ் வேணும்னா, காசு வேணும்னா ஒர்க் பண்ணணும். ஒர்க் வேணும்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த ப்ரெஷரையும் குடும்ப ப்ரெஷரையும் சேர்த்து ஹேண்டில் பண்ண தெரியும். இது 2 நடந்துட்டு இருக்கும்போது குழந்தை வந்துடும். ஸோ குழந்தையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லவ் லைஃப்பில் இறங்கணும். ஏன்னா அதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. இப்போ அந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் இதில் ஒரு ப்ளஸ்டாக இருக்கும். அவங்க வந்து ஒரு எல்லாமே செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அதனால அந்த அரேஞ்ச் மேரேஜ்ன்ற கான்செப்டே வந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஆதியில் என்னென்னா பார்த்தவங்கள பிடிச்சவங்களாம் லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆனதுனால தான் இதெல்லாம் மாறுச்சு. அரேஞ்ச் மேரேஜ்ன்றது வந்து மேஜராக போச்சு. எல்லா ஃபேமிலியும் அரேஞ்ச் மேரேஜை அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறாங்க. லவ் மேரேஜ்லாம் பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டான ஆட்கள் இல்லை. அப்படி மெச்சூரிட்டியான ஆட்கள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை இந்த காலத்தில். ஸோ உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஸோ இப்போ இந்த அரேஞ்ச் மேரேஜ்ன்றது அது மட்டும் நான் லவ் இருக்குமா அப்படின்னா, லவ் வந்து யாரும் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அது வரும், ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். அதாவது உனக்கும் இன்னொரு பார்ட்னருக்கும் பிடிக்காம வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். அவர் என்ன பிடிக்கவே பிடிக்காது, இந்த பொண்ணு என்ன பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் மேரேஜ் பண்ணிடுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அவங்கள்ட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த யூனிக்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கவனிக்க ஆரம்பிங்க, நோட் பண்ண ஆரம்பிங்க. அவங்களோட குறைகளை விட்டுட்டு நிறைகளை நோட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் ஆகும். மற்ற ஜென்ரஸை நீங்கள் பார்க்கும்போது மற்ற ஹஸ்பண்ட்ஸோட ஸ்டோரிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, மற்ற ஒய்ஃபோட ஸ்டோரிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதை விட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரியும். அப்போது உங்களுக்கு அதுவே ஒரு ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஒரு அக்செப்ட் பண்ணுற தன்மை வரும். அதை ஏற்றுக்கிறது, அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும், பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, கேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. கேரிங் மேலே லவ்வாக மாறும். சிம்பிள். திணிக்கவும் முடியாது, அதுக்காக திணிக்க முடியாதுன்றக்காக உதறிட்டு போகவும் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு குழந்தை வந்திருக்கும், ஃபேமிலி இருக்கும், ஸோ எல்லோரும் இருப்பாங்க. அப்போ அதை அழகாக மாற்ற முடியும். இந்த சோல்மேட்டுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சோல்மேட்னா ஒருத்தவங்க தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருப்பேன். அதோட சின்ன சுருக்கமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். சோல்மேட் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பொண்ணு எங்கேயோ பறந்துருப்பா, அவளை கூட வாழ்ந்தால் தான் நமக்கு சோல்மேட்டாக இருக்கும். அப்படி கிடையாது. ஏதோ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட்லி மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணும் நமக்கு சோல்மேட்டாக மாற்ற முடியுன்றதில் மாற முடியும்.
எப்படி அது அப்படின்னா, இதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது. முழுமையாக புரிஞ்சுக்கணும் அந்த இந்த இந்த கேரக்டர் என்ன, இந்த ஆப்போசிட் ஜெண்டர். மறைவு இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. இதை சொல்லலாமா வேணாமா, ஓப்பனாக இருங்க. ஸோ 2 பார்ட்னர்ஸும் ஓப்பனாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களை பற்றின முழுசாக அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றின முழுசாக அவங்களுக்கு தெரியும். இந்த 2 பேருக்கும் உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதான் மெச்சூரிட்டியாக வரும். அதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறீங்கன்னா, ஓகே மூவ் பண்ணுங்கள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மறைவு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த முழு விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்கனாலே அவங்கள ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அது ஆட்டோமேட்டிக்காக லவ்வாக மாறும். நீங்கள் சோல்மேட் மாதிரி வாழ்வீங்க. சோல்மேட்னா என்ன? உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்ணாசைவில் புரிஞ்சுக்கிறது தான் சோல்மேட்டாக விஷயம். அதுக்காக புதுசாக ஒரு இடத்துல எங்கேயோ ஒருத்தன் பெற்று அது நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கான பொண்ணு எங்கேயோ பெற்று வச்சுருப்பாங்கன்னா கிடையாது. யார் வேணால் இருக்கலாம். அந்த யார் வேணால் இருக்கவங்கள நீங்கள் உங்களுக்கானவங்கள மாற்றிக்க முடியுன்றதான் நான் சொல்கிறேன். அதான் அந்த சோல்மேட்டுன்ற வீடியோவில் சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். ஸோ இந்த லவ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், மனிதர்களுக்கு ரொம்ப தேவையான விஷயமும் கூட. ஆனால் அதை இப்போ பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த வார்த்தையை சொன்னால எல்லாம் பதறி ஓடுறாங்க. ஏன்னா ஆணும் லவ்ன்றாங்க, பெண்ணும் லவ்ன்றாங்க, குழந்தை மேலே லவ்ன்றாங்க, நாய் மேலே லவ்ன்றாங்க. கருமம் கண்ட கருமம் அந்த கார் மேலே பைக் மேலே லவ்னுட்டு இருக்கேன். அது ஒரு ஜட பொருள்றா பைத்தியங்களா. சரி, நானே ஒரு பைக் வச்சிருக்கும் போது அது கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட்லாம் கனெக்டாக இருக்கும். சென்டிமெண்ட்லாம் கனெக்டில் இருக்குது ஓகே. அது மேலே ஒரு ஐயோ தண்ணி விழுகுது, ஐயோ கிரிச்சி கிராச் ஆயிடுச்சு அப்படிலாம் பதட்டப்பட தேவையில்ல. அது ஒரு மிஷின் தான். கிராச் ஆயிடுச்சுன்னா மாற்றிடு, இண்டிகேட்டர் உடஞ்சா மாற்றி போடு, அவ்வளோதான். ஸோ அந்த லெவலுக்கு போகக்கூடாது. அது மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். ஓகே நம்மளோட வண்டி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதுக்காக அதுமாரி லவ் வந்து சரி. ஸோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட மைண்டில் இருந்த இந்த லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கோ, இல்லை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ, இல்லை என்னடா அவன் தான் சொந்த கதையை புலம்பிட்டுருக்கேன் அப்படிலாம் நினச்சிங்கனாலும் கூட பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ பிப்ரவரி 14 ஒரு நார்மலாக காமனான ஆடியன்ஸு, காமனான பெண்கள் ஆண்கள் எல்லோரும் அவங்க லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. என்ன ப்ரோ நான் இன்னும் இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னா, பஞ்சாயத்து இருக்க தான் செய்யுது. அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு நாள்னாச்சும் கொஞ்சம் நாம் எதையுமே மறந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகலான்றதுக்காக இந்த வீடியோ தான். Who is this guy?